நிறைய பேருக்கு காமனாக இருக்க டவுட் என்னென்னா, நான் 4G சிம் வச்சுருக்கேன் ஏர்டெல்ல, ஸோ அதை எப்படி நான் 5G சிம்மாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ இந்த டவுட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வீடியோவில் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதனால் மிஸ் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பர்சனலாக ஏதாவது ஃபாலோ பண்ணணும், என்கிட்ட பர்சனலாக பேசணும் அப்படின்னு நினச்சிக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் தந்திருக்கேன். ஸோ வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமு, அதுக்கப்புறம் StarMaker SID எல்லா ஆப்புக்கான லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ஆல்ரெடி 4G சிம் வச்சுருப்பீங்க, மேபி 5G மொபைல் வாங்கியிருந்தீங்கன்னா, ஸோ நான் இப்போ 4G சிம் தான் வச்சுருக்கேன், 5G மொபைலில் போட்டால் ஒர்க் ஆகாதா அப்படின்லாம் டவுட் இருக்கும். ஸோ அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லை, ஒர்க் ஆகும், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆப்ரேட்டர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதோட டிவைஸ்க்கு தகுந்தாப்பில் மாறிக்கிற மாதிரி தான் இப்போல்லாம் எல்லா நெட்வொர்க்குமே இருக்குது. இப்போ நீங்கள் 4G டிவைஸில் போட்டிங்கன்னா 4G ஒர்க் ஆகும், அதே மாதிரி 5G டிவைஸில் போட்டிங்கன்னா 5G ஒர்க் ஆகும். நீங்கள் 5G டிவைஸில் உங்களோட சிம்மை நீங்கள் இன்சர்ட் பண்ணாலுமே உங்கள் ஏரியாவில் 5G நெட்வொர்க் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு 5Gன்னு காட்டும். மற்றபடி இல்லாத பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா 4G தான் காட்டும். ஸோ இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஏரியாவில் 5G நெட்வொர்க்கு அவைலபிளாக இருந்தால் மட்டும்தான் 5G இருக்கும். ஸோ மற்றபடி இல்லாத பட்சத்தில் 4G தான் இருக்கும். அதுக்கு ஒன்றுமே நீங்கள் பண்ண முடியாது. 5G கிடைக்குதோ கிடைக்கலையோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4G சிக்னல் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அது எந்த ஒரு மாற்றமே இல்லை. 4G டிவைஸில் போட்டால் 4Gன்னு காட்டும், 5G டிவைஸில் போட்டால் 5Gன்னு காட்டும். அதுவுமே 5Gன்னு காட்டுறது உங்கள் ஏரியாவில் 5G நெட்வொர்க் கிடச்சா மட்டும்தான் 5Gன்னு காட்டும், கிடைக்காத பட்சத்தில் 4Gன்னு தான் காட்டும். ஸோ இதான் வந்து மேட்ரு. இப்போ மோஸ்ட்லி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த 5G நெட்வொர்க்கு இந்த சிட்டிக்குள்ளே தான் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த சென்னை, கோயம்புத்தூர் அந்த மாதிரி ஏரியாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா 5G அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி 4G சிம்மை 5G மாற்றணும் என்னடா பண்ணுறது அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் நிறையா வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிங்கன்னா நான் எப்போ வீடியோ போட்டாலுமே டிங்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.